பிரியமானவர்களே, இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களோடு இந்த வேத வசனத்தோடு வீடியோவோடு உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆதலால் நீங்கள் இப்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி போகணுமோ? அழுகையோடும் புலம்பலோடும். ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம யார்கிட்டே போட்டு அழுது கொண்டு இருப்போம். ஆண்டவர் தான் சொன்னால் அவருடைய சமூகத்தில் என் விண்ணப்பத்தை வச்சு அழுகுன்றார். அண்ணால் அழுதும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அழுது புலம்புங்கள்ன்றார். உபவாசத்தோடு எப்படி சொல்கிறார் பாரு, அந்த வசனத்தை கூந்துங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும், ஏன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர வேண்டும் சொன்னால் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். இயேசுவிட திரும்பணும். எல்லா பாவக்காரங்களை அறிக்கையிட்டு, நான் இத்தனை தவறு செய்துட்டேன், எத்தனையோ பாவம் செய்துட்டேன் வாழ்க்கையில், ஆண்டவரே என்னை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தரம் இல்லை, நீ மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் பக்கமாக நீங்கள் திரும்பும்போது அவர் தான் அந்த வார்த்தை சொல்கிறார். அவர் பக்கம் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும், உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க. எப்போ? முழு இருதயத்தோடு அவர் பக்கமாக நீங்கள் திரும்புங்க. எத்தனையோ பாவம் செய்துக்கலாம், எத்தனையோ அக்கிரமம் செய்துக்கலாம், அதெல்லாம் விட்டு விடுங்க. ஆண்டவர் தான் சொல்கிறாரு. இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? முழங்கால் படித்து ஆண்டவர்கிட்ட உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்படும். நிச்சயமாக நீங்கள் உயர்வீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பலப்படும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து இந்த வீடு பாருங்கள். இது ஒரு ஆலோசனையாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனையோ பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலிருந்து அடியானை மாற்றி உங்கள் மத்தியில் பேசும்படியாக செய்த தேவன் உங்களையும் அப்படியாப்பட்ட நிலைமையில் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த இது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.